إن الحمد لله رب العالمين، الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين. اللهم صل على رسولك سيدنا ونبينا ومولانا محمد وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا أيها الحاضرون، أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله، فإن التقوى موصلة إلى رحمة الله. يقول الله تبارك وتعالى في قرآنه الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الذين يأكلون الربا لا يقومون إلا كما يقوم الذي يتخبطه الشيطان من المس، ذلك بأنهم قالوا إنما البيع مثل الربا وأحل الله البيع وحرم الربا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: التاجر الصدوق الأمين مع النبيين والصديقين والشهداء. صدق رسول الله صلى الله عليه وسلم. சர்வ புகழும் புகழ்ச்சியும் பிரம்மாண்டமான வையகத்தின் சொந்தக்காரனான அல்லாஹுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய ஸலாத்தும் ஸலாமும் உலகத்திற்கோர் அருக்குடையாய் நபிமார்கள் ரசூல்மார்களுக்கெல்லாம் தலைவராய் இறுதி நபியாய் வந்துதித்த எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அணுவளவும் தவறாது அழகான முறையிலே பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், நாளை மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அன்னாருடைய வழிமுறைகளை அழகான முறையிலே பின்பற்றி நடக்கிறார்களோ, நடக்க இருக்கிறார்களோ, அன்னார்கள் அனைவர்கள் மீதிலும் உறுத்தாகுக. புனிதமிகு ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற தூய எண்ணத்தில் இறையில்லமாம் இப்பள்ளி வாயிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைநேசர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் படைத்தவனான அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வா செய்து வாழுமாறு முதலில் அடியேனாக எனக்கும் அப்பாலுங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கின்றேன். அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாம் எல்லாம் ஒரு தூய்மையான, பூர்த்தியான, கலப்பற்ற கண்ணியமான மார்க்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்விடத்திலே மார்க்கம் என்று சொன்னால் இன்னத்தீன இன்தல்லாஹில் இஸ்லாம், அது இஸ்லாம் மாத்திரம்தான். வரதீத்து லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாத்தை நான் மார்க்கமாக பொருந்திக் கொண்டேன். வமன் யப்தகி கைரல் இஸ்லாமி தீனன் ஃபலன் யுக்பல மின்ஹு, யார் இஸ்லாம் அல்லாத ஏனைய மதங்களை பின்பற்றுகிறார்களோ, தேடுகிறார்களோ, அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்ல ஞாபகப்படுத்துகிறார். அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, உலகத்திலே இஸ்லாம் மாத்திரம்தான் மார்க்கம், ஏனையவைகள் எல்லாம் மதங்கள். மார்க்கம் என்பது அல்லாஹ் ரசூலிடமிருந்து வந்தது. மதங்கள் என்பது அதிலே மனிதனுடைய சித்தாந்தங்கள், மனிதனுடைய கருத்துக்கள், மனிதனுடைய போதனைகள், வித்தியாசமான காலத்துக்கேற்ப மாற்றங்கள் என்பதெல்லாம் செய்யப்பட்டிருக்கும். அன்பான சகோதரிகளே, பெரியார்களே, எனவே இஸ்லாம் என்பது பூர்த்தியான, தூய்மையான, கலப்பற்ற
மார்க்கம். வெறுமனே ஒரு இபாதத்துக்குரிய பெயர் அல்ல இஸ்லாம். இஸ்லாம் என்பது ஒரு காலத்தில், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், குறிப்பிட்ட இடத்தோட முடியக்கூடியதல்ல. ஏனைய மதங்களை பார்க்கிறோம், அவர்களுக்கு என்று ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கிறது, நேரம் இருக்கிறது, இடம் இருக்கிறது, குறிப்பிட்ட சடங்குகள் இருக்கிறது. அதோடு அவர்களுடைய அந்த கடமைகள் நிறைவேற்றி முடிந்துவிடும். அவர்களுடைய ஏனைய அடுத்த கடமைகள் ஏனைய காலங்கள் வரும்போது ஆரம்பிக்கும். இவ்வாறாக வித்தியாசப்படக்கூடிய நேரத்திலே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மார்க்கம் ஒரு மனிதன் பிறந்தது முதல் மௌத்து வரைக்கும் உலகத்திலே இவைகளெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறதோ, இவைகளெல்லாம் செய்ய போகிறானோ, அவைகள் அனைத்தையும் தெளிவாக தூய்மையாக இபாதத்தாக மாற்றி தந்தது இஸ்லாம். அது எச்சில் துப்புவதாக இருந்தாலும் சரி, அதுவும் இபாதத் முறையாக மார்க்கம் தந்த காட்டி தந்த வழிமுறைப்படி எச்சில் துப்பினால் அதுவும் இபாதத். ஆக உயர்ந்த விடயம் அரசாட்சி செய்வது என்று எங்களுடைய பார்வையில் இருந்தால், அதையும் முறையாக செய்தால் அதுவும் இபாதத்தாக மாறிவிடுகிறது. எந்த அளவுக்கு எனில், ஒரு மனிதன் தன்னுடைய மனைவியோடு தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதும் இபாதத். சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் தன்னுடைய இச்சையை தீர்த்து கொள்வதற்கும் நன்மை இருக்கிறதா, அதுவும் இபாதத்தாக கணிக்கப்படுமா? நபியவர்கள் கேட்டார்கள், அந்த மனிதன் ஹராத்திலே தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்தால் அவனுக்கு பாவம் எழுதப்படுமா? இல்லையா? பாவம் எழுதப்படும். அப்படியானால் ஹலாலான முறையிலே முறையாக மார்க்கம் சொல்லித் தந்த பிரகாரம் அதை செய்யும் பொழுது அதுவும் இபாதத்தாக நன்மைக்குரிய காரியமாக மாறிவிடுகிறது. அந்த அடிப்படையிலே அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, வியாபாரம் என்கின்ற விடயம் ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக, பொருளாதாரத்துக்காக வியாபாரம் செய்கிறான், தொழில் செய்கிறான். இதையும் இஸ்லாம் மார்க்கமாக இபாதத்தாக ஆக்கியிருக்கிறது. சகோதரர்களே, பெரியார்களே, வாலிபர்களே, எங்களுக்கு முன்னால வாழ்ந்த சமூகம் அன்றைய காலத்துல அவங்களோட வியாபாரத்தை இபாதத்தாக மாற்றினதாலதான் குறிப்பாக ஆசிய நாடுகள்ல இஸ்லாம் பரவுவதற்குரிய அடிப்படை காரணங்களில் வியாபாரமும் காணப்படுகிறது. தன்னுடைய தேவைக்காக மாத்திரம் செய்யவில்லை, ஒரு இபாதத்தாக செய்தார்கள். ஏனையவர்களுக்கு அது ஹிதாயத்தாக மாறியது. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் அமீன் அஸ்-சாதிக் என்ற பட்டம் கிடைச்சது, அந்த சர்டிபிகேட்டை கொடுத்தது நுபுவத்துக்கு பிறகில்ல, நுபுவத்துக்கு முந்தி. யார் கொடுத்தது? ஜாஹிலியத்தில் வாழ்ந்த மக்கள், மடமையில வாழ்ந்த மக்கள், மடமையின் உச்சகட்டத்தில் வாழ்ந்த மக்கள். அவர்கள் சொன்ன பேர் தான், அவர்கள் வைத்த பேர் தான், அவர்கள் கொடுத்த நற்சான்றிதழ் தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் அமீன் அஸ்-சாதிக் என்ற பட்டம். சகோதரர்களே, எதை வச்சு கொடுத்தாங்க? நபியுடைய வியாபாரம், நபியுடைய நம்பிக்கை, நபியுடைய நாணயம், நபியுடைய உண்மை, நபியுடைய நேர்மை, இவைகளுக்காக அந்த மக்கள் கொடுத்த பட்டம் அது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, எனவே இந்த நபி சொன்னார்கள், அத்தாஜிரு ஸதூகுல் அமீன், உண்மை சொல்லக்கூடிய நம்பிக்கையாளரான வியாபாரி நாளை மறுமையிலே மஅன் நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதா, நாளை மறுமையிலே நபிமார்களோடும் உண்மையாளர்களோடும் சுஹதாக்களோட உயிர் தியாகிகளோடும் நாளை மறுமையிலே இருப்பார். சகோதரர்களே, பெரியார்களே, ஏண்ட வியாபாரம் பேமெண்ட்ல இருக்கிறான், ஏண்ட வியாபாரம் அக்குர்ண பஜார்ல, ஏண்ட வியாபாரம் ஏலாங்கட்டு பஜார்ல, ஏண்ட வியாபாரம் கண்டில, ஏண்ட வியாபாரம் மாத்தலையில, ஏண்ட வியாபாரம் கொழும்புல. சகோதரர்களே, நாளை மறுமையில நபிமார்களோட, நாளை மறுமையில சுஹதாக்களோட, ஏண்ட வியாபாரம் பேமெண்ட்ல, நாளை மறுமையில நபிமார்களோட, சுஹதாக்களோட, சாலிஹீன்கள், சித்திகீன்களோட. சகோதரர்களே, பெரியார்களே, பேமெண்ட்ல வியாபாரம் செய்யறாரு, இஸ்லாம் சொன்ன பிரகாரம் வியாபாரம் செய்யறாரா, அவருக்குரிய அந்தஸ்து நபி அவங்க சொன்னாங்க, நாளை மறுமையில நபிமார்களோடு இருப்பார் அவர். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பூர்த்தியான ஒரு வார்த்தை சொன்னாங்க, இன்னமல் அமாலு பின்னியாத், ஒவ்வொரு அமலும் நியத்தை கொண்டுதான். எங்களோட நியத்து எப்படி அமைதோ அது போலதான் இபாதத். நியத்தை பிடிக்குது, அப்படித்தான் இபாதத். சகோதரர்களே, பெரியார்களே, இது ஒட்டுமொத்த வார்த்தை.
இது ஒட்டுமொத்த வார்த்தை. மனிதன் எதை செய்தாலும் சரி, நியத்துக்கேற்ப கூலி, நியத்துக்கேற்ப மாற்றம், நியத்துக்கேற்ப அசராத்துகள், நியத்துக்கேற்ப உயர்வு. சகோதரர்களே, பெரியார்களே, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள், ஒரு வியாபாரியுடைய நியத் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு வியாபாரி எப்படி நியத் வைக்கணும் தெரியுமா? சொன்னார்கள், மன் தலப துன்யா ஹலாலன், யார் ஹலாலான முறையிலே உலகத்திலே சம்பாதிக்கிறார்களோ, வியாபாரம் செய்கிறார்களோ, கொடுக்கல் வாங்கல் செய்கிறார்களோ, நியத் இருக்கிறது இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா. முதலாவது நியத் தெரியுமா? வியாபாரிமார் நியத்தை வச்சுக்கோங்க, நியத் இல்லாதவங்க நியத்தை வச்சுக்கோங்க, வச்சவங்க புதுப்பிச்சுக்கோங்க. நான் உலகத்தில் வியாபாரம் செய்யறது, கொடுக்கல் வாங்கல் செய்யறது, தொழில் செய்யறது, முதலாவது இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, யார்ட்டையும் கையேந்த கூடாது, பத்தினித்தனமாக வாழும். இஸ்லாம் யார்ட்டையும் செகண்ட் ஆகிறத விரும்பல. உண்ட உரிமையை விட்டு கொடுத்து தலை சொரிஞ்சு நில்லு, 4 பேருக்கு முன்னால மடிஞ்சு நில்லுன்னு சொல்லல. மன் குத்தில தூன மாலிஹி ஃபஹுவ ஷஹீத், தந்த உரிமைக்காக போராடி மௌத்தாகிறியா, ஷஹீது. அல்லாஹ் அக்பர். யார்ட்டையும் செகண்டாகி கூனி குறுகி நிற்காத, வேலைக்காரனாக இரு, அடிமையாக இருக்காது. அடிமைத்தனத்தை இஸ்லாம் ஹராமாக்கிட்டது. யாருக்கும் அடிமையாக இருக்கிறாது, அடிமையா வச்சு கொண்டிருக்கவும் இராது, தடை செஞ்சாச்சு. அன்பான சகோதரர்களே, பெரியார்களே, இஸ்திஃபாஃபன் அனில் மஸ்அலா, யார்ட்டையும் கையேந்த கூடாது. முதலாவது நியத்து. இரண்டாவது வஸியன் அலா அஹ்லிஹி, தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய பிள்ளைக்கு, தன்னுடைய மனைவிக்கு, தன்னுடைய தாய் தந்தர்களுக்காக, அவர்களுடைய செலவினங்களுக்காக, அவருடைய வாழ்வாதாரத்துக்காக தொழில் செய்கிறாரோ. மூணாவது சொன்னார்கள், வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி, தன்னுடைய சுற்றத்தார்கள், தன்னுடைய உறவினர்களுக்கு உபகாரம் செய்யும். தான் மட்டும் வாழ்றதில்லை, தன்னால முடிஞ்ச உதவி அடுத்தவங்களுக்கும் செய்யறதுக்காக. இந்த 3 நீயத்தோட, இந்த 3 விஷயத்தை நீயத்தாக வச்சு யார் உலகத்துல சம்பாதிக்கிறாங்களோ, தொழில் செய்யறாங்களோ, நபியவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அந்த மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அந்த மனிதனுடைய முகம் 14ஆம் இரவு பிரகாசமான அந்த சந்திரனை போன்றிருக்கும் என்பதாக ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்ன நபி அவர்கள் அடுத்ததையும் சொன்னார்கள், ஒமன் தலப துன்யா ஹலாலன். சகோதரர்களே, பெரியார்களே, நபி அவங்க அங்க ஹராத்தை பத்தி பேசவே இல்லை, ஹராத்தை பத்தி பேசல, ஹலாலத்தான் பேசுறாங்க. ஒமன் தலப துன்யா ஹலாலன், யாரு ஹலாலான முறையில் உலகத்தை தேடுகிறார்களோ, சம்பாதிக்கிறார்களோ, தொழில் செய்கிறார்களோ, நோக்கம் இருக்குது முஃபாஹிரன், பெருமைக்காக, புகழுக்காக, முராயன், அடுத்தவர்களுக்கு காட்டுவதற்காக, அகம்பாவத்தோடு, ஆணவத்தோடு, மிதமிஞ்ச செல்வத்தோடு வாழ வேண்டும். யாருக்கும் அவர் சலாம் சொல்ல மாட்டார். அவரை கண்டா ஓடி வந்து சலாம் சொல்லத்து விரும்புவார். எனக்கு கைகட்டி நிக்கோடும், எனக்கு சலாம் சொல்லோடும், நான் யாருக்கும் அடிஞ்சு போக மாட்டேன், நான் செல்வந்தன், நான் காசிக்காரன், நான் தனவந்தன் என்ற நீயத்தில் இருக்கிறாரு. முகாசிரன், இன்னும் சம்பாதிச்சு பெரிய லெவலுக்கு வரணும் என்ற நீயத்துல யார் உலகத்துல சம்பாதிக்கிறாங்களோ, ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையிலே அந்த மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய நேரத்திலே அல்லாஹ்வை கடும் கோபம் கொண்டவனாக பெற்றுக் கொள்வான். இங்க ஹராத்தை பத்தி நபி அவங்க சொல்லவே இல்லை. ஹலாலத்தை உழைக்கிறாரு, நீயத்து இருக்குது, பெரிய லெவல்ல வாழணும், அடுத்தவங்களுக்கு முன்னால வாழ்ந்து காட்டணும். அடுத்தவங்க உலகத்திலே நான் நினைக்கிறேன் ஆகப்பெரிய மடையர்கள் ஒருத்தன் தான் அடுத்தவங்களுக்காக வாழ்றவங்க. பக்கத்தொடுக்காரு அப்படிங்கிற நானும் அப்படிங்கோடும், என் ஊர்ல நான் கொடிகட்டு பறக்கோடும், நான் சமூகத்துல பெரிய அறைக்கோடும். சகோதரர்களே, பிரச்சனை இல்லை, நீயத்து முன்ன பின்ன ஆகிட்டு அல்லாஹ் பாதுகாக்கணும். அது சாபத்துக்குரிய தொழிலாக, சாபத்துக்குரிய சம்பாதிப்பாக ஆகிவிடும். அல்லாஹ் பாதுகாப்பானாக. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பாருங்கள், முக்கியமான விடயம், லா தஸாலு கதமா அபதின் ஹத்தா யுஸ்அல அன் 40 அw 50. நபிகள் சொன்னார்கள், நாளை மறுமையிலே ஒரு மனிதனிடத்துல 4 கேள்விகள், இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க 5 கேள்விகள் கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கு அவன் பதில் சொல்லாத வரையில் அடுத்த 8 தன்னுடைய காலை நகர்த்த முடியாது, அசைக்க ஆட்ட முடியாது.
அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த 5 கேள்விகளில் நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள். 2 கேள்விகள், மின் ஐன கஸபஹு, எங்கப்பா சம்பாதிச்சாய், வஃபீமா அன்ஃபகஹு, எங்க செலவழிச்சாய். சகோதரர்களே பெரியார்களே, 5 கேள்வியில 2 கேள்வி வியாபாரம் சம்பந்தமானது. அப்படின்னா விளங்கிக்கோங்க, நாளை மறுமையில கேட்கப்படக்கூடிய கேள்வி கணக்குல 100க்கு 40 வீதமான கேள்வி கணக்கு வியாபாரத்தை பற்றி. 100க்கு 40 விதமான கேள்வி கணக்கு வியாபாரத்தை பற்றியது. சகோதரர்களே பெரியார்களே வாலிபர்களே, எனவே நபி அவர்கள் சொல்லி தந்தார்கள், ஒரு வியாபாரி எப்படி இருக்கும்? சுப்ஹானல்லாஹ், இன்னா தய்யபல் கஸ்பி கஸ்புத் துஜார், உலகத்திலே ஆக சிறந்த மனமான தூய்மையான சம்பாத்தியம் வியாபாரியுடைய சம்பாத்தியம். வியாபாரியுடைய சம்பாத்தியம் தான் உலகத்தில் ஆக சிறந்தது, அத்துயம், மிகவும் பரிசுத்தமானது, மனமானது. ஆனா பின்னால 7 தன்மைகளை நபி அவங்க சொன்னாங்க. வியாபாரியோட சம்பாத்தியம் தான் சிறந்தது. அவர் எப்படி இருப்பாரு தெரியுமா? அல்லதீன இதா ஹத்தது லம் யக்ரிபு, பேசினால் ஒரு நாளும் பொய் பேச மாட்டார்கள். வாழ்க்கையில பொய்யே கிடையாதப்பா. சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், ஒரு மனிதன் கள்ளனாக இருப்பானா? இருப்பான். ஒரு முஃமின் கள்ளனாக இருப்பானா? இருப்பான். ஒரு முஃமின் ஜினா செய்யக்கூடியவனாக இருப்பானா? இருப்பான். ஒரு முஃமின் பொய்யனாக இருப்பானா? இவங்க சொன்னாங்க, இருக்க மாட்டான். பொய்யனா இருக்க மாட்டான். ஜானியாவும் இருப்பான், விபச்சாரம் செய்யக்கூடியவனாக இருப்பான். ஒரு முஃமின் கள்ளனாவும் இருப்பான். ஆனா பொய் சொல்றவனா இருக்க மாட்டான். பொய்ன்றது அவ்வளவு பயங்கரமான பாவம், பயங்கரமான பாவம். நபி சொன்னார்கள், எப்படிப்பட்ட வியாபாரி? முதலாவது குவாலிட்டி, முதலாவது தன்மை, பேசினால் பொய் பேச மாட்டார்கள். அமானிதமாக நம்பிக்கை வைக்கப்பட்டால் ஒரு நாளும் துரோகம் செய்யவே மாட்டாங்க, நம்பிக்கைக்கு மாற்றம் செய்யவே மாட்டாங்க. 2வது தன்மை. 3வது, வாக்களித்தால் மாறு செய்யவே மாட்டார்கள். வாக்கு கொடுத்தா முறையா செய்வாரு. முன்ன பின்ன ஆகித்தா சம்பந்தப்பட்டவரோட பேசி, நான் உங்களுக்கு வாக்கு தந்தேன், என்னால் நிறைவேற்ற முடியவில்லை என்பதை தெரிவித்து அவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு அதை சீர் செய்து கொள்வார். சகோதரிகளே, வாக்குன்றது வெறுமனே பேசுறது மட்டும் இல்ல. நாங்க வியாபாரம் செய்யக்கிட்ட கொடுக்கிறோமே செக், டேட் செக் கொண்டு கொடுக்கிறோமே, உரிய நேரத்துல சல்லிய போடாம பவுன்ஸ் ஆக்குறது, ரிட்டர்ன் ஆக்குறது, இதுவும் வாக்குக்கு மாறுதான். இதுவும் முனாஃபிக்குடைய பண்புகள் ஒன்று. 3வது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நம்பிக்கை வைக்கப்பட்ட வாக்கு கொடுத்தா மாறு செய்ய மாட்டாங்க. 3வது. 4வது சொன்னார்கள், வைதா பாஉ லம் யம்தஹு, வியாபாரம் செய்யக்கிட்ட ஒரு நாளும் அவங்களோட சாமான உயர்த்தி பேச மாட்டார்கள். அடுத்தவங்களோட சாமான் எல்லாம் தாழ்த்தி, ஒருத்தர் வாராரு, ஒரு 1000 ரூபாய் சாமான், அவர் சொல்றாரு, என்ன 1000 ரூபாய் சொல்றீங்க, அங்க 300-800 சொல்றாங்க, எங்கட சாமான் பிராண்டட், எங்கட சாமான் குவாலிட்டி, அவர் அங்க இருந்து எடுக்கிறாரு, நாங்க இம்போர்ட் பண்றோம், நாங்க அப்படி, நாங்க இப்படி, எங்கட சாமான் இப்படி எல்லாம் பேசி விற்க மாட்டாரு, சத்தியமும் செய்ய மாட்டாரு. நபி அவங்க சொன்னாங்க, அல் ஹலிஃபு மன்ஃபகத்துல் லிஸ்லா வ மஹக்கத்துல் லிர்ரப், சத்தியம் செய்யறது பொருள் வியாபாரம் நடக்கும், சாமான் விற்கும், லாபத்தை அழிச்சு போடுமிட்டாங்க. லாட்சிக்கு போறது விளங்கும், கல்லாக்கு போறது விளங்கும், எப்படி வெளியாகும் விளங்காது. எந்த நாளும் கடல்ல தான் இருப்பாரு, எந்த நாளும் சோதனை, எந்த நாளும் பிரச்சனை. சகோதரர்களே, சத்தியம் வியாபாரத்துல கிடையாது. ஒரு நாள் சத்தியம் பண்ணி வியாபாரம் செய்யக்கூடாது. எங்கட சாமான உயர்த்தி அடுத்தவங்களோட சாமான தாழ்த்தி, அடுத்தவங்களோட பிராண்டட் அதை வித்தியாசமாக்கி கொண்டனாக்கி வியாபாரம் செய்யவும் மாட்டார். 5வது சொன்னார்கள், ஒருத்தட்ட சாமான் ஒன்று வாங்க போறாங்க, அந்த நேரத்தில் அவருடைய சாமான, அவருடைய பொருளை தரக்குறைவாக பேசி, இழிவாக பேசி, அதுல இல்லாதது பொல்லாதெல்லாம் சொல்லி, ஆஜி இதை நீங்க இப்ப விற்கலண்டா, இன்னும் கொஞ்ச நாள்ல இம்போர்ட் பண்ணிடுவான், அதுல வியாபாரம் உடஞ்சு போவோமா, மார்க்கெட் இல்லாம போவோம், அல்லது உங்களோட பிராண்ட் கொஞ்ச நாள் இப்படி ஆகும், அப்படி ஆகும், இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லி அந்த விற்கக்கூடிய மனிதன் உள்ளத்துல ஒரு சந்தேகத்தை, ஒரு பயத்தை உண்டாக்கி துட்டு தெக்கி அடிக்கிறேன்ற பாசையில துட்டு தெக்கி, அதுக்கு கொஸ்டாகும் 1000 ரூபாய், இவர் 800 ரூபாய்க்கு கேட்பாரு. எங்க சமூகத்துல அதிகமானவங்க சொல்றாங்க, எங்கடா கூட வியாபாரம் செய்யலாம்ப்பா, எங்கடா கூட வியாபாரம் செய்யலாம். இந்த வார்த்தைக்குரிய காரணங்கள் ஒன்றுதான் இது.
சகோதரர்களே, பெரியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரோட குவாலிட்டி எப்படி தெரியுமா இருக்கும்? வாங்கும் போது அடுத்தவங்களோட சாமானை கொண்டன் பண்ணி வாங்க மாட்டாரு. ஆறாவது சொன்னார்கள், கடன் இருக்கின்றா பொருளை போட்டுக்கொண்டு ஓடி ஒளிஞ்சு போன் ஆஃப் பண்ணிட்டு ஊரை விட்டு ஓடி ஒளிஞ்சு தலைமறைவாகி அடுத்தவனை கஷ்டத்துல போட்டு வாழவும் மாட்டாரு. இது ஒரு வியாபாரியுடைய குவாலிட்டி இப்படி சொல்லணும். ஏழாவது சொன்னாங்க, வருமதி இருந்தா கடன் வரைக்குது, கடன் தரைக்கிறவனை போட்டு பயங்காட்டி கஷ்டப்படுத்தி புளிஞ்சு கடன் எடுக்கவும் மாட்டார். சுப்ஹானல்லாஹ். இந்த 7 குவாலிட்டியோட யாரு வியாபாரம் செய்யறாங்களோ அவருடைய வியாபாரம் தான் உலகத்துல ஆக சிறந்த சம்பாத்தியம் என்று ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, இது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட், இது ஈமான்ல பெரிய ஒரு லெவல் வேணும் இந்த நிலைமை வாரத்துக்கு. மன் அகால நாதிமன், யார் ரிட்டர்ன் பண்ற சாமான சந்தோஷமாக மனப்பூர்வமாக உளப்பூர்வமாக எடுப்பாங்களோ, சிரிச்ச முகத்தோடு எடுப்பாங்களோ, அகாலஹுல்லாஹு அஸ்ராத்தஹு யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே அந்த மனிதன் அல்லாஹ்விடத்திலே பிழைகளோட தவறுகளோட போகும்பொழுது அல்லாஹ் சந்தோஷமா கபூல் செய்வானாம். அல்லாஹ், எவ்வளவு பெரிய இபாதத் தெரியுமா இது? ஒருத்தர் சாமானோட வாங்கிட்டு போனாரு, வீட்டுக்கு போய் பார்த்தாரு, மகன் வாங்கிட்டு வந்திருக்கிறார், வைஃபும் வாங்கிட்டு வந்திருக்கிறார். தேவையில்லை மேல் மிச்சம், அல்லது கொண்டு போனாரு அந்த இடத்துக்கு சரி வரது இல்ல, கொண்டு போனாரு அது வேற சாமான மாற்றி எடுத்துட்டு போயிட்டாரு, முன்ன பின்ன ஆகிட்டது. திருப்பி கொண்டு வந்து கடக்காட்ட கொடுக்கிட்ட சில மனிதர்கள், சில வியாபாரிகள் முகத்துல பாயிறதும் சாமான தூக்கி அடிக்கிறதும் வித்தியாசமாக பேசுறதும், சல்லிய தரமாட்டன், ரீஃபண்ட் பண்ணவே மாட்டேன், வேற ஒரு சாமான எடுத்தே ஆகணும் நீங்க என்று பேசுறதும். சகோதரர்களே, பெரியார்களே, ஒன்றிருக்குது திருப்பி கொடுக்கிறவங்க கொண்டு போன சாமான பழுதாக்கிட்டு அதை பெக்க பிரிச்சு அதை சீரழிச்சு அதை மாச கணக்குல வச்சுட்டு இருந்துட்டு கொண்டு கொடுக்கறதும் முறை இல்லை. சில கடைகளை போட்டிருப்பாங்க 7 நாளைக்குள்ளால கொண்டு தந்துருங்க, சில கடைகள் 3 நாளைக்குள்ளால கொண்டு தந்துருங்க, முறையா கொண்டு தந்துருங்க ரூல்ஸ் எல்லாம் போட்டிக்கிறாங்க. ஆனா எந்த கடையிலும் யாருக்கும் சொல்லலாம் ரீஃபண்ட் பண்ண மாட்டோம், சல்லிய திருப்பி தர மாட்டோம் யாருக்கும் போடையிலாது. அப்படி சல்லிய திருப்பி தர மாட்டோம், வேற சாமானோட நீங்க எடுத்துத்தான் ஆகணும் நிர்பந்திச்சு அவருக்கு அந்த சல்லியை எடுத்தா ஹராம். ஹராம் அது. ஒரு மனிதனுடைய உளப்பூர்வம் மனப்பூர்வம் இல்லாம அவற்றை யாரும் செய்வது ஹராம். சகோதரர்களே, கொரோனாவுடைய நேரத்தில் அல்லாஹ் பாதுகாப்பானாக இந்த வியாபாரிகளை. அதிகமாக இந்த எங்க நாட்டில் வாழக்கூடிய வெளிநாடுகள் தெரியாது, எங்க நாட்டில் வாழக்கூடிய அதிகமான வியாபாரிகள் பால்மாக்கு என்ன விலையை விற்றாங்க, கேஸ் பேரலுக்கு என்ன விலையை விற்றாங்க, அத்தியாவசியம் வேற வழியில் எடுத்துத்தான் ஆகணும். ஒரு நியாயமான காரணத்தை சொல்றாங்க. வியாபாரி மாதிரி சொல்றேன் தெரியுமா, 20,000 ரூபாய்க்கு கேஸ் பேரல வித்தவன்ட்ட போய் கேட்டா சொல்றாரு, நாங்க யாருக்கும் பல பண்ணி விக்கல, நாங்க கூவி விற்கவும் இல்லை, பல பண்ணி விற்கவும் இல்லை, எடுத்துத்தானே ஆகும் நீங்க என்று சொல்லி விக்கல. 20,000 ரூபாய் சொன்னோம், விருப்பம்னா எடுங்கோ. சகோதரிகளே, அந்த மனிதன் நிர்பந்தத்தில் இருக்கிறார், வேற வழியில் எடுத்துதான் ஆகணும். என்ன செய்ய எடுத்தாரு, வேற வழி இல்லாம எடுத்தாரு. நிச்சயமா சத்தியமாக ஹராம். ஹதீஸ்ல தெளிவா வருது. மிகவும் நிதானமாக கவனமாக இருக்கணும். இந்த சம்பாத்தியம் 10,000 ரூபாய் ஹலால சம்பாதிச்சு 9,999 ரூபாய் ஹலால சம்பாதிச்சு ஹராத்துல 1 ரூபாயை கலந்தாரு, அந்த 10,000 ஹராமாகிரும். இப்ப இவர்த துவா, இவர்த சதகா, இவர்த எல்லாம் ஈக்கும். இவர் யோசிப்பை கொண்டு வைத்து புள்ள குட்டிக்கு தின்ன கொடுப்பாரு, மனைவி கொடுப்பாரு. இவர் நினைப்பாரு, ஏண்ட பொம்புல ஏண்ட புள்ள தாப்பைக்குள்ளாலதான் ஈக்கிறாங்க, வீட்டுக்குள்ளால ஈக்கிறாங்க, பக்குவமான குடும்பம். நபி அவங்க சொன்னாங்க, நீ கொடுக்கிறது ஹராம், அங்க ஹராமான உணர்வுகள் உண்டாக ஆரம்பிக்கும். மனைவி தவறு செய்ய ஆரம்பிப்பா, பிள்ளைகள் வழிகட்டு போக ஆரம்பிப்பாங்க. கொடுத்தது 1 ரூபாய் தான் ஹராத்த கலந்து கொடுத்தாய், 10,000 ஹராமாயிரும். கவனமாய்க்கோடும். யாரையும் வற்புறுத்தி பெட்ரோல் 1 லிட்டர் 4,000 ரூபாய், அல்லாஹ் பாதுகாக்கு. 3 நாள் கியூல இருந்து எடுத்தாரா. அதுக்கு ஹயர் கண்டிக்கு ஹயர் உதாரணத்துக்கு சொல்றேன், 10,000 ரூபாய் ஹயர். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 3 நாள் 2 நாள் நாங்க போலில் இருந்து எடுத்தோம், அதுக்கும் சேர்த்துல எடுக்கணும், நாளை மறுமையில விளங்கும்.
நாளை மறுமையில விளங்கும், அல்லாஹ் பாதுகாக்கணும். சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபாக்களை எப்படி பழக்கிறாங்கண்டா, ஹஜ்ரத் ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ற சஹாபி அவங்களோட அடிமையை கூப்பிட்டு சொன்னாங்க, தோழரே, பஜாருக்கு போயிட்டு குதிரை ஒன்று வாங்கி கொடுவாங்க. பஜாருக்கு போயிட்டு சந்தைக்கு போயிட்டு குதிரை ஒன்று வாங்கி கொடுவாங்க. மனுஷன் போனாரு, போய் பார்த்தாரு, ஒருத்தர் குதிரை ஒன்று வைத்துக் கொண்டிருக்கிறாரு. நல்ல ஸ்மார்ட்டான நல்ல நல்ல ஹெல்த்தியான குதிரை. எவ்வளவுன்னு கேட்டாரு. விக்கிறவர் சொன்னார் 300 திர்ஹம், 300 ரூபாண்டார். இவரும் சந்தோஷமா வாங்கிட்டு வந்தாரு. சந்தோஷம் தானே, 300 ரூபாய்க்கு பொறுமதி கூடவே வாங்கிட்டு வந்துட்டாரு. ஹஜ்ரத் ஜரீர் கேட்டாங்க ரலியல்லாஹு அன்ஹு, தோழரே எவ்வளவு? 300 ரூபா. 300 ரூபாயா? இல்லையே. வித்தவரை கூட்டி கொண்டு வாங்க. வந்தாரு வித்தவர். தோழரே, குதிரையோட விலை எவ்வளவு? 300 ரூபா. இல்லையே. சரி, நான் 400 தாரேன், எடுப்பீங்களா? எடுப்பேன். 500 தாரேன், எடுப்பீங்களா? எடுப்பேன், சந்தோஷமா எடுப்பேன். சுப்ஹானல்லாஹ், 800 திர்ஹங்கள் கொடுத்துட்டு குதிரையை வாங்கிட்டு சொன்னாங்க, நான் ஏண்ட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு பைஅத் செஞ்சிருக்கிறேன், யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டேன், அடுத்த மனிதனுக்கு நலவை நாடுவேன் என்று நபிக்கு பைஅத் செஞ்சிருக்கிறேன். அவரு தெரியாம பொறுமதி தெரியாம விட்டுட்டாரு. இல்ல இல்ல, எனக்கு தெரியும் அதுல பொறுமதி, நான் பொறுமதி கொடுத்து எடுக்கிறேன். நாங்க நினைக்கிற எப்படி தெரியுமா, பரக்கத் லாபம் எப்படி தெரியுமா யோசிக்கிறேன், குறைந்த விலைக்கு எடுத்து கூடுதல் லாபம் வச்சு விற்கிறதான் பரக்கத் நினைக்கிறோம். இல்ல சகோதரர்களே, ஒரு மனிதன் நல்ல ஒரு சாமான் விலை குறைச்சு விற்கிறாரு என்றா 2 அர்த்தம். அதுக்குள்ள 2 அர்த்தம். ஒன்று அந்த சாமான பொறுமதி தெரியாம விற்கிறாருன்னு அர்த்தம். சாமான பொறுமதி தெரியாம விற்கிறாரு. அப்படி இல்லைன்னா 2வது அர்த்தம் என்ன தெரியுமா, அவருக்கு வேற வழி இல்லை, அதை வித்தாத்தான் ஏதோ ஒரு பிரச்சனையை தீர்க்கலாம், அதை எவ்வளவுக்கு சரி வித்துத்தான் ஆகணும் என்ற நிர்பந்தத்தில் வைக்கிறாரு. இதை சான்ஸா, இதை சந்தர்ப்பமா பயன்படுத்தி கொள்ளடிக்கக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க சகோதரிகளே. இதுல பரக்கத் இல்ல, இதுல பரக்கத் இல்ல. கடைசி நேரம் நெருங்கிருச்சு, கடைசி ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். பரக்கத்தான வியாபாரம் எப்படி தெரியுமா கூடும், ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவங்க செஞ்சு காட்டினாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படி வியாபாரம் தெரியுமா, மக்கள் இருந்து மதீனாவுக்கு போறாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு பெரும் செல்வந்தர், மக்காலையும் பெரிய செல்வந்தர். மதீனாவுக்கு போறாங்க. போகக்கூடிய நேரத்தில் மக்கத்து குறைஷிகள் என்ன தெரியுமா செஞ்சாங்க, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு சம்பாதிச்சதெல்லாம் பறிச்சது மட்டுமல்ல, அவங்களோட உடுப்பையும் கழட்டி எடுத்தானோ. மக்கால உழைச்சது சம்பாதிச்சது ஒன்றையும் எடுத்து கொண்டு போக கூடாது, எல்லாம் கழட்டு. வரலாறுகள் வருது, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவங்க தன்னை உடுப்புல உள்ள தூசி, மக்கா தூசியும் ஆனம், மக்காட தூசியும் ஆனம், தன்னை உடுப்பை தட்டி உதறி விட்டுட்டு போனாங்க மதீனாக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலிருந்து வந்த முஹாஜிர்களையும் மதீனாவாசிகள் அன்சாரிகளையும் 2 பேரா ஜோடாக்கினாங்க. ஏண்டா இவங்க ஒண்ணுமில்லாம வந்திருக்கிறாங்க, அவங்க தான் ஹெல்ப் பண்ணணும். 2 பேரா ஜோடாக்கினாங்க. ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃபோட இன்னொரு சஹாபியை ஜோடாக்கினாங்க. அந்த அன்சாரி சஹாபி கேட்டாங்க, அப்துல் ரஹ்மான், உங்களை பத்தி நான் கேள்விப்பட்டேன், நீங்க எப்படி வாழ்ந்த மனுஷன், உங்களுக்கு என்ன வேணும் அப்துல் ரஹ்மான், சொல்லுங்களே. எந்த ஊடுகள்ல உங்களுக்கு எந்த ஊடு விருப்பமோ நீங்க காற்ற ஊட உங்களுக்கு நான் ஹதியா செய்றேன். எந்த மனைவிமார்கள்ல யார விருப்பமோ அவங்களை கையை காட்டுங்க, தலா கொடுத்து உங்களுக்கு முடிச்சு தாரேன். சுப்ஹானல்லாஹ். இதனாலதான் அன்சாரிகளுக்கு நபி அவங்க அப்படி துஆ செஞ்சாங்க. சகோதரிகளே, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொன்னாங்க, தோழரே, உங்களோட பொம்பளையும் வானம், உங்களோட ஊடும் வானம், எனக்கு பஸார மட்டும் காட்டுங்களே, பஸார மட்டும் காட்டுங்களே. சுப்ஹானல்லாஹ். கொண்டு போய் சந்தையை காட்டினாங்க, பஸார காட்டினாங்க. வரலாற்று ஆசிரியர்கள் முஅர்ரிഖீன்கள் எழுதுறாங்க, சொல்லுவாங்க தானே, தொடுறது பிடிக்கிறது எல்லாம் தங்கமாகிற மாதிரி, தொடுறது பிடிக்கிறது எல்லாம் தங்கமாகிற மாதிரி. சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவங்க வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, ஹஜ்ரத் அப்துல் ரஹ்மான் அவங்க மௌத்தாகிறாங்க. மௌத்தாக கூடிய நேரத்தில் அவங்களோட அனந்தர சொத்து, வராசத் அனந்தர சொத்து மட்டும் 102 மில்லியன் தங்க காசி கேஷா இருந்துச்சு. 102 மில்லியன் தங்க காசு கேஷா இருந்துச்சு. 10,000 ஆடுகள், 1000 குதிரைகள், 1000 ஒட்டகங்கள், சொல்லொன்னா இடங்கள்ல லேண்ட் காணிகள். இதுக்குள்ளால ஒவ்வொரு நாளும் அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவங்க ஒவ்வொரு நாளும் 40,000 தங்க காசு சதக்கா செய்வாங்க. ஒவ்வொரு நாளும் 40,000 சதக்கா செய்வாங்க. எக்ஸ்ட்ரா வேற. சுப்ஹானல்லாஹ். எவ்வளவு பெரிய சக்சஸ், எவ்வளவு பெரிய சக்சஸ். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்ட நேரத்துல இதை சொல்லி முடிச்சிடுறேன். இதுக்கு
சஹாபாக்கள் கேட்டாங்க, தோழரே அப்துல் ரஹ்மான், எப்படி அப்பா இவ்வளவு பெரிய சக்சஸ், நீங்க இவ்வளவு அழகா வியாபாரம் செய்றீங்க, உங்களோட ஏதாவது விசேஷமா என்ன செய்தீங்களா? சொன்னாங்க, என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களோட காட்டி தந்த வழிமுறைகளோட நான் எக்ஸ்ட்ரா 4 விடயத்தை கடைபிடிக்கிறேன். யாரும் நல்லா கேட்டுக்குவோம். என்னிடத்துல 4 தன்மை இருக்கு. நபி அவங்க சொல்லி தந்த தன்மைகளோட என்னிடத்துல 4 தன்மைகள் இருக்கிறது. என்ன யாரும் சக்சஸ் ஆகிறது காரணம், முதலாவது காரணம் என்ன தெரியுமா? சொன்னாங்க, நான் யார்ட்டையும் கடன் வாங்கவே மாட்டேன். கடன் வாங்குறதே இல்லை. என் வியாபாரத்துல அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லை. அந்த கதவை மூடிட்டேன். கடன் வாங்குற கதவை மூடிட்டேன், திறக்கிறதே இல்லை. யார்ட்டையும் கடன் வாங்க மாட்டேன். 2வது என்னுடைய தன்மை, யாருக்கும் கடன் கொடுக்கவும் மாட்டேன். யாருக்கும் கடன் கொடுக்கவும் மாட்டேன். கடன் கொடுக்கறதுக்கு நிறைய சிறப்பு தான். கொடுத்துட்டு இவங்களோட மண்டை மாறி கொண்டு இவங்க பின்னால் தெரிஞ்சு கொண்டு என்ன நாங்க ஓட விட்டு ஓட போறோம், கடனை கொடுத்துட்டு பின்னால தெரிஞ்சு அவற்றை எடுக்கப்படுற பாடு ஏதோ அவன் கடன் கொடுத்த மாதிரி, அவன் கடன் வாங்கின மாதிரி கடன் எடுக்க வேண்டியது. கடன் கொடுக்கவும் மாட்டேன். 3வது சொன்னாங்க, பெரிய லாபத்தை எதிர்பார்த்து சின்ன லாபத்தை விடவும் மாட்டேன். இன்னும் கொஞ்ச நாள் வச்சிருந்தா 10,000 ரூபாய் கொடுக்கலுமா, இப்ப 2,000 தான் கொடுக்கலுமா என்று சொல்லி வச்சு கொண்டு பார்த்து பூசண முடிக்க வச்சு கொண்டிருக்கவும் மாட்டேன். பெரிய லாபத்தை எதிர்பார்த்து சின்ன லாபத்தை விடவும் மாட்டேன். இது 3வது தன்மை. 4வது சொன்னாங்க, குறைக்குன்னு தெரிஞ்ச அந்த சாமானை விற்கவும் மாட்டேன். குறைக்குன்னு தெரிஞ்ச அந்த சாமானை விற்கவும் மாட்டேன். இது 4ம் என்ற விசேஷமா நான் எக்ஸ்ட்ரா என்ற தன்மைகள் உள்ளதுன்னு சொன்னாங்க. சகோதரிகளே, பெரியார்களே, வாலிபர்களே, எனவே இதில் அதிகமான வியாபாரிகள் இருக்கிறோம். அதிகமாக வியாபாரிகள் மட்டுமல்ல, ஹயருக்கு ஆட்டோ ஓட்டுறவங்களும் தான், வேற வேற தொழில் செய்யறவங்களும் தான். மிக கவனமாக நிதானமாக இருக்கணும். நாளை மறுமையிலே ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்லி இருக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரிகளே, பெரியார்களே, வியாபாரத்தை ஹலாலாக்குவோம். கொடுக்கல் வாங்கல ஹலாலாக்குவோம். எங்களோட தொழில ஹலாலாக்குவோம். எங்களுக்கு அழகான முன்மாதிரிகள் இருக்கிறது, அழகான போதனைகள் இருக்கிறது. ஒரு நாளும் நிறைய லாபம் வருது, இது பரக்கத் இல்ல சகோதரிகளே. சின்ன லாபம் தான் வருது, நிம்மதி ஆயிக்கிறார் உள்ளத்துல, கல்புல ஒரு பிரச்சனையும் இல்லையா, இதுதான் பரக்கத், இதுதான் பரக்கத். எனவே நபியுடைய வழிமுறையை பின்பற்றி சஹாபாக்களுடைய முன்மாதிரிகள் எடுத்து வியாபாரத்தை செய்வோம். நாளை மறுமையிலே எங்களுடைய வியாபாரத்தின் மூலமாக நபிமார்களுடையும் சுஹதாக்களுடையும் சித்தியீன்களுடைய நாளை மறுமையிலே இருப்போம். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லா முஸ்லிம்களுக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், எங்கட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்கட குற்ற குறைகளை மன்னிச்சிடியா அல்லாஹ், எங்கட குறைகளை மறைச்சிடியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே அல்லாஹ், எங்கட வியாபாரத்தை ஹலாலாக்கிறியா அல்லாஹ், ஹலாலான சம்பாத்தியத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ், ஹராத்தை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், வட்டியை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ், அடுத்தவங்களோட பதுவாக்களை விட்டு பாதுகாத்திரியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே அல்லாஹ், எங்கட பொருளாதாரத்தை சீராக்கிறியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, அன்பான தாய் தந்தர்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், உஸ்தாத்மார்களோட பாவங்களை மன்னிச்சிடியா அல்லாஹ், கபராளிகளை பொருந்திக்குயா அல்லாஹ், முழு உம்மத்துக்கும் ஹிதாயத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே, எங்கெல்லாம் முஸ்லிம்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்களோ உங்களோட தனிப்பட்ட உதவி அவங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். அதுபோன்று குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு அல்லாஹ் தனிப்பட்ட உதவி நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே அல்லாஹ், மஸ்ஜிதுல் அக்ஸாவை அல்லாஹ் எங்களின் பக்கம் முஸ்லிம் பக்கம் திருப்பி தந்திரியா அல்லாஹ். அந்த மஸ்ஜிதுல எங்கட மௌத்துக்கு முன்னால 2 ரக்காத் சுஜூத் செய்யக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். எங்கள் அனைவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தந்திரியா அல்லாஹ். எங்கட நாட்டுடைய நிலைமைகளை சீராக்கிறியா அல்லாஹ். வளமான பொருளாதாரத்தை நசீபாக்கிறியா அல்லாஹ். நல்ல தலைமைத்துவங்கள் எங்களுக்கு நசீபாக்கிறியா அல்லாஹ். உன்னை பயப்படக்கூடிய, எங்களுக்கு இரக்கம் காட்டக்கூடிய நல்ல தலைமைத்துவங்களை நசீபாக்கிறியா அல்லாஹ். ரப்பி ரஹ்மானே அல்லாஹ், உன்னை திருப்திப்படுத்தி நிலைமையில உன்னை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் நசீபாக்கிறியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.